ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நல்லா இருப்பீங்க, சூப்பராக இருப்பீங்க. நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்கேன். கோயம்புத்தூரில் கருமத்தாம்பட்டியில் இருக்குங்க. பார்த்தீங்கன்னா நேற்று போன வழியை பார்த்துருப்பீங்க. ஆப்பிள் இறக்கிட்டு வந்திருப்போம். வந்து நைட்டு வந்து இன்னொரு லோடு கூட்டிருக்குங்க ஆஃபீஸில். என்ன லோடு பார்த்தீங்கன்னா ஜவுளி லோடுங்க. ஜவுளி லோடு ஏற்ற போகிறோம். இங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராஜஸ்தான் ஏற்ற போகிறோங்க. ராஜஸ்தானில் ஜோத்பூர் சொல்லியிருக்காங்க, அங்கே ஏற்ற போகிறோம். ஒரு நேரத்தில் லோடு கிளம்ப போகிறோம். வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டியூப் கட்டிகிட்டு இருக்கிறாங்க ரெண்டு பக்கம். அந்த இதுக்கு ஆங்கில் வரும். அது பார்த்தீங்கன்னா இந்த பேரில் பட்டுச்சுன்னா கிழிச்சு போடுங்க துணியெல்லாம். அதனால டியூப் கட்டிகிட்டு இருக்கிறோம். காட்டுறோம் பாருங்கள். இந்த இடத்துக்கு இது சேனல் மாதிரி வருது பார்த்தீங்களா, கத்தி மாதிரி வந்து வெட்டிடும். வெட்டுச்சுன்னா அவ்வளோதான், வேலில் டேமேஜ், துணியெல்லாம் டேமேஜ் ஆகிரும். கடைசியில் நம்மளுக்கு வாடகையில் பிடிச்சிக்குவாங்க. அதை நம்ம டியூப் இருந்துச்சு, பழைய டியூப், அதை அறுத்து இப்படி வச்சுட்டுக்கிறேங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வண்டி கொஞ்சம் லோட் ஆகிடுச்சுங்க. 6 லோட் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே இன்னும் ஏற்றணும். 2 அடி வருங்க. ஏற்றுனா அவ்வளோதான். ஒரு 5-6 பக்கம் சுற்றுறேங்க. 5-6 பக்கம் சுற்றிட்டு இங்கே தான் லோட் ஆச்சு. இது வந்து குடோனுங்க. இங்கே ஃபுல்லாக லோட் ஆகிருங்களாமா. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வண்டிக்கு பார்த்தீங்கன்னா கயிறு போட்டாச்சுங்க. கயிறு பத்தில் எதிர்த்து அந்த ஆப்பிள் கொட்டையும் கயிறு வாங்கணுங்க. அங்கே சின்ன கயிறு அது போட்டு தான் போட்டுக்கிறோம். சங்கரி போகிற வரைக்கும் தாங்கும். சங்கரி போய் புதுசாக கயிறு வாங்கி போடணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சங்கரியில் இருக்குங்க. சங்கரியில் வண்டி வந்து டயர் பவுட்ரு ஓடுறேங்க. பவுட்ரு ஓட்டு பார்த்தீங்கன்னா அலைன்மெண்ட் பார்க்கணுங்க. அதில் 1 மாதம் ஆச்சு பவுடர்லாம் போட்டு. இன்றைக்கெல்லாம் வேலை முடிக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா வண்டி ராஜெட் வேலை செஞ்சுருக்குறேங்க. பார்த்தீங்களா, பிரேக் ராஜெட்டு வேலை செய்கிறோம். பார்த்திங்கன்னா நம்ம அதுக்கு முன்னாடி ஒரு கிட்டு வேலை செஞ்சுருப்போங்க. பிரேக் பிடிக்கலன்னு கிட்டு வேலை செஞ்சுருப்போம். நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்டிங்க பிரேக்கில் எப்படி இருக்குதுன்ட்டு. ஆனால் ஒரு 50-100 கிலோமீட்டர் ஓடுற வரைக்கும் நல்லா இருந்துச்சு. ஆனால் அப்புறம் கம்ப்ளைண்ட் வந்துச்சு. என்னென்னு செக் பண்ணி பார்த்தேங்க. பார்க்கும்போது ராஜெட் கம்ப்ளைண்ட் இருந்துச்சு. அதுதான் இப்போ வேலை பண்ணிட்டு இருக்கிறேங்க. நிறைய பேர் கிட்டு சர்வீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ராஜெட் செக் பண்ணிடுங்க. இப்போ எனக்கு 2 வேலையாகி போச்சுங்க. கிட்டு சர்வீஸ் பண்ணும்போது அதுக்கு ஒரு 6000, இதுக்கு இப்போ ஒரு 5 ரூபா பக்கம் வந்துடுச்சு. வேஸ்ட்டு தான். அடுத்தது பார்த்திங்கன்னா வீல் கிரீஸ் மாற்றணுங்க. நம்மளுக்கு வந்து மெயின் ஆக்சிலில் ரைட் சைடில் மட்டும் ஒரே ஒரு வீல் கிரீஸில் உருகிடுச்சுங்க. அது மாத்திரக்கு விட்டுருக்கோம். அப்படியே மாற்றணும் தான். 40 கிலோமீட்டர் தான் ஓடி இருந்துச்சுங்க. ஆனால் ஒன்று மட்டும் உருகிடுச்சு. அதை மட்டும் மாற்றுறாங்க. அதை மாற்றிட்டு பிரேக் லைனிங் அடிக்கணுங்க. லைனிங் கொஞ்சம் போயிடுச்சு, லூஸாக இருக்குது. இது ஒரு பக்கம் மட்டும் பார்த்திங்கன்னா லைனிங்கில் அடிச்சுட்டு இருக்கிறாருங்க. அடுத்து கழட்டும் போது இன்னொரு 40 கிலோமீட்டர் ஒன்றா மற்ற 3 வீல் கழட்டுவோம். கழட்டும் போது பார்த்திங்கன்னா அதுக்கு செட்டாக மாற்றிடலாங்க. இப்போல்லாம் கழட்ட முடியாது. அது நல்லா தான் இருந்துச்சு லைனிங்கெல்லாம். இது நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் அந்த பித்தளை புஷ் வந்து போயிடுச்சுங்க. அதனால் மாற்றுது. ஃப்ரெண்ட்ஸ் பேர் பார்த்தீங்கன்னா சித்திரதுர்காவில் இருக்குங்க. துர்கான்னு சொல்லுவாங்க. பாருங்கள், செம்மையாக இருக்குது. கிளைமேட்டு சூப்பராக இருக்குங்க. ஏதோ தூரத்தில் இந்த காற்றாலை இருக்குதுங்க, விண்மில்லு.
லெஃப்ட் சைடில் போது பார்த்தீங்கன்னா கீழே ரோடு போகுது போர்விட்டு வந்து சித்திரதுர்கா உள்ள ஊருக்குள்ளே போகிறதுங்க. இது வந்து அவுட்ரு ரோடு. ஃபஸ்ட்டில் அதில் தான் போயிட்டுருப்போம். இப்போ இந்த ரோடு அவுட்ரு பைபாஸே போட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சித்திரதுர்காவில் இருக்குங்க. சித்திரதுர்காவில் லெஃப்ட் கட் பண்ண போகிறோங்க. கீழே இறங்க போகிறோம். அந்த வண்டியில் போகுது பார்த்தீங்கன்னா அது டைரெக்டாக நேராக போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஹுப்ளிங்க. ஹுப்ளி, புனே, மும்பை அந்த ரோடு டைரெக்டாக பைபாஸ் போயிடும். நம்ம அதில் போகிறது இல்லைங்க. நம்ம இப்படி லெஃப்ட்டில் ஹொஸ்பேட்டு போகிறப்பாங்க. ஹொஸ்பேட்டு சோலாப்பூர் போக போகிறோம். இந்த ரோட்டில் இப்போ தான் போட்டதுக்கப்புறம் நான் அதுதான் ஃபஸ்ட் டைம் வரேங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது. டோலியில் நிற்கிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா வயலில் ஆடியோ நிற்கிறாங்களாமாங்க. ஆர்டிஓ நிறைய வண்டி நிற்கிது. இந்த ஆடியோ தொல்லை பெரிய தொந்தரவுங்க. நம்மளும் எடுத்து வச்சுருக்குங்க. ஃபுல்லாக லைனாக வண்டி நிற்கிதுங்க. கிட்டத்தட்ட 12 மணிக்கு வந்தாங்க. 12 மணிக்கு வந்து மணி பார்த்திங்கன்னா 3 ஆயிடுச்சு. நான் வரைக்கும் நின்றுட்டு இருந்தோம். இப்போ ஆடியோ கிளம்பி போயிட்டாங்க. மணி பார்த்திங்கன்னா 3 ஆகுதுங்க. சாப்பாடு டைமு. கிளம்பி போயிட்டாங்க. அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டுருக்குறேங்க. இது வந்து பார்த்திங்கன்னா தாவணிக்கிற ஆடியோங்க, சித்திரதுர்கா கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஹொஸ்பேட்டில் இருக்குங்க. மணி பார்த்தீங்கன்னா 4 ஆகுதுங்க. அப்படியே இந்த பக்கம் பாருங்க, இந்த மண் எடுப்பாங்களே ஹொஸ்பேட்டில் நிறைய பேருக்கு தெரியும். மாடு வேறு. ஐயோ அந்த மாடுக்கு பாவங்க. அந்த மாடுக்கு எது கால் உடஞ்சிச்சுன்னு நடக்குதுங்க. நான் இங்கே வரும்போதெல்லாம் பார்ப்பேங்க. அந்த மண் எடுக்கிற மாதிரி எவ்வளோ பெரிய மலை. அந்த மலையே பாதி முடிச்சிட்டாங்க. முக்கால்வாசி லோடு தமிழ்நாட்டு வண்டி நிறைய லோடு எடுத்துதுங்க. இந்த மண்ணிலேருந்து பார்த்தீங்கன்னா இரும்பு எடுக்கிறாங்களாமாங்க. இந்த மண்ணெல்லாம் போய் ஃபேக்ட்ரிக்கு போய் அது வந்து இரும்பு பிரிச்செடுக்கிறேன்னு சொல்கிறாங்க. ஃபுல்லாக குஜராத் போங்க. நம்ம தமிழ்நாட்டு வண்டி நிறைய இதில் ஓடும். குஜராத் போகும், தமிழ்நாட்டுக்கு வருங்க. அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு வந்தது அதிகமாக பார்த்துடல. நம்ம தூத்துக்குடி பக்கம் அந்த மாதிரி ஞாபகம் டிரைவர்கள் சொல்லியிருக்காங்க. அதையும் குஜராத் பக்கம் லைனாக ஓடுங்க வண்டி. தமிழ்நாட்டு வண்டியெல்லாம் பாருங்கள், மேலே இருந்து அப்படியே டிப்பர்லாம் இறக்குறாங்க. நான் இன்னும் இது வரைக்கும் உள்ளே போய் லோடு ஏற்றுனது கிடையாது. நமக்கு தெரிஞ்ச டிரைவர்கள் நிறைய பேர் ஏற்றிருக்காங்க.
மகாராஷ்டிரா பார்டர் வந்தாச்சுங்க. கர்நாடகாவிலேருந்து மகாராஷ்டிரா என்ட்ரி ஆக போகிறோம். என்ட்ரி ஆகிட்டு உங்களுக்கு நாளைக்கு வீடியோ பண்ணுறேன், ஓகேங்களா? இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு நாளைக்கு பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ்.